ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, உனக்கான ஒன்றை நீ இன்று பெறப் போகிறாய். அது உன்னுடைய நீண்ட கால கனவு. அனைத்தையும் கொடுப்பது கடவுளாகிய நம் சாயப்பா இருக்கும்போது உனக்கு என்ன வேண்டும் என்பதும் நம் சாயப்பாவுக்கு தெரியாமலா போகும்? கவலைப்படாதே. தேவைப்படும் போது சாயப்பா நிச்சயம் அதை கொடுப்பார். நீ என்னை எப்போது வேண்டுமானாலும் வழிபடலாம். எனக்கு கால நேரம் என்பது இல்லை. நீ என்னை அழைக்கும்போது நான் அங்கே உன்னுடன் இருப்பேன். உனக்கு பிடித்த மாதிரி பூஜை செய். எனக்கு என்று எந்தவிதமான விதிமுறையும் கிடையாது. உங்கள் குருவிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை, ஆழமான அன்பு கொள்ளுங்கள். இதை தவிர வேறு வழிபாடு எதுவும் தேவையில்லை. குருவே கடவுள் என்பதில் உறுதியாக நில்லுங்கள். நீ தினமும் தூங்க செல்லும் முன் உன் மனதில் இருப்பதை என்னிடம் சொல்லிவிடு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிம்மதியாக உறங்கு. நாளைய விடியல் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என நம்பு. உன் புலம்பல்கள் அனைத்தும் முடிவுக்கு வந்தது. நிம்மதியால் உன் மனதை நிரப்பப் போகிறேன். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை துளைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து உன்னை நான் காப்பேன். உன் வாழ்க்கையில் பொறுமையோடு இரு. அனைத்தும் தாமதமாகத்தான் கிடைக்கும். நீ பலருக்கும் முன்னுதாரணமாக வாழும்படி செய்வேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எப்போதும் இருக்கிறேன். நீ கவலை இல்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முற்றிலும் காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடக்கிறாய் என்று நீ நினைக்கிறாயா? உன் பாதை என்னால் வடிவமைக்கப்பட்டது. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்காக நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன். உன் மீது நான் அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. எதையும் செய்ய முடியாது. எந்த தீங்கையும் செய்யவும் விடமாட்டேன். இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் அனைவருக்கும் அதிசயமிக்க ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது. உங்கள் வாழ்க்கை அழகாகும். கொண்டாட தயாராக இரு. எப்போதும் திருப்தி உள்ளவனாக இரு. சஞ்சலத்திற்கோ கவலைக்கோ எப்பொழுதும் இடம் கொடுக்காதே. நீ துவாரகமாயியின் குழந்தை. துவாரகமாயியின் நிழலில் வாழ்பவர் சுகத்தையும் சாந்தியையும் அளிக்கும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்தவராகிறார். நான் என்றும் உன்னிடம் சொல்வது ஒன்றுதான். உன் துன்பம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நொடி பொழுதில் அகற்றி விடுவேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ எண்ணியதை நிறைவேற்றவும் உன் எண்ணங்களை நிஜமாக்கவும் அவதரித்த நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் தூய்மையான பக்திக்கு பிரதிபலனாக துன்பங்கள் அனைத்தும் விலகி இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நீ எந்த காரியத்தை செய்து கொண்டிருந்தாலும் எங்கிருந்தாலும் எதை செய்தாலும் என்னையே நினைவில் நிறுத்தி உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். நீ தொட்ட அனைத்தும் பொன்னாகும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். எதை பற்றியும் நினைத்து கொண்டிருக்காதே. உனது கை ஓங்கும் நேரம் இது. வாழ்க்கை தரம் மென்மேலும் உயரப்போகிறது. என்ன நடக்கப் போகிறதோ அது நடக்கட்டும். ஆனால் அது பாபாவின் விருப்பப்படியே நடக்கும் என்ற திடமான சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டிரு. வேண்டுவதோ வேண்டாததோ, சுகமோ துக்கமோ, அமிர்தமோ விஷமோ, இந்த இரட்டை சூழல்கள் நாம் சேர்த்த வினைகளுக்கு ஏற்றவாறு வெள்ளம் போல் நம்மை நோக்கி பாய்கின்றன. ஆகவே அவற்றை கண்டு சிரிக்கவும் வேண்டாம், அளவும் வேண்டாம். எது நேர்கிறதோ அதை பொறுத்துக்கொள். பாபாவே நமது இரட்சகர். எப்பொழுதும் அவரையே தியானம் செய். உனக்கென்று தனி திறமை உண்டு. உன்னை அடுத்தவருடன் ஒப்பிட்டு தரம் தாழ்த்தி கொள்ளாதே. உனக்கென்று உள்ள திறமை மற்றவருக்கு இருக்காது. என்றும் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கையுடன் மனம் தளராமல் முன்னேறு. நான் ஏமாற்றுவேன் என நினைக்காதே. எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும். நீ சொல்லியதெல்லாம் நடக்கும். துன்பத்தின் பிடியிலிருந்து விடுபடுவாய். நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றுவேன். நேரம் வரும்போது மீண்டும் நிச்சயம் உன்னை சந்திப்பேன். அதுவரை நான் கூறியதை மனதில் வைத்து பயிற்சி செய்து வா. நீ என் குழந்தை. உன் பாதையில் ஒளி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன். பயப்படாமல் கடந்து செல். நான் அக்னி.
தீயவர்களின் தீமையை பொசுக்கி விடுவேன். நான் வருணன், தீயவர்களை பெரு வெள்ளமாக அடித்து செல்வேன். நான் சூரியன், அனைத்தையும் பார்த்து கொண்டு சாட்சியாக இருக்கிறேன். நான் பிரம்மா, என்னை அண்டியவர்களுக்காக நான் புதியதாக உருவாக்குவேன். நான் விஷ்ணு, என் பக்தர்களை பாதுகாக்க அவர்களுக்குள்ளேயே உரைகிறேன். நானே ருத்ரன், என் பக்தர்களுக்கு எதிராக கிளம்பும் கொடியோர்களின் காலக்கணக்கை முடித்து வைப்பேன். உன்னை காக்கும் நான் என்றைக்கும் கண் மூடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் நான் உன்னை விட்டு தூரமாய் நிற்கிறேன் என்று நினைக்கிறாய். உன் அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன்? என் உயிரல்லவா நீ? உன் துன்பங்கள் நிலையில்லாத ஒன்று, ஆனால் அது தொடர்கிறது என்று வருந்தாதே. வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது. எனது அருளால் உன் கர்ம வினையெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே முடியப் போகிறது. நான் அன்புக்கு கட்டுப்பட்டு இருப்பவன். என்னிடம் உன்னை சேர்க்கும் எளிய வழி இதுவே. உண்மையை சொல்கிறேன், என் வார்த்தைகளை நம்பு. கண்ணின் இமை போல் என் அன்பு உள்ளம் கொண்ட பக்தனை நான் இரவு பகலாக காப்பேன். பசியாக இருக்கிறது, சாப்பாடு போடுங்கள் என்று யாராவது உன் வீட்டு வாசல் முன் நின்று கேட்டால் அந்த பசிக்கிறவன் உனக்கு மிகப்பெரிய உதவி செய்வதற்காக வந்திருக்கிறான் என்பதை மறவாதே. என் பக்தர்களுக்கு நான் பக்த பாராதினன். என் பக்தனின் உண்மையான அன்பிற்கு நான் அடிமை. இறைவன் பக்தனுக்கு தாசன். பக்தன் கானம் செய்து கொண்டிருப்பதால் இறைவனின் இருப்பு உலகிற்கு தெரிய வருகிறது. பக்தன் இறைவனின் தூதுவன். சுகத்தில் இறைவனுக்கு சம்பந்தம் இல்லை. துக்கத்தில் இருக்கும்போது உன் இஷ்ட தெய்வம் யாராயிருப்பினும் அவர் உனக்கு தாங்கும் சக்தியை ரகசியமாக கொடுப்பார். இறைவன் கருணை வடிவானவர், இதை மறந்து விடாதே. உன்னை சுற்றியுள்ள பொய்யான உறவுகள் அவர்களுடைய தேவைக்காக உன்னை பயன்படுத்தி கொள்கிறார்கள். நீ விழித்துக்கொள். உனக்கு அதனை பல முறை பல வழிகளில் காட்டிவிட்டேன். இனியும் உனக்கு வேண்டாம் அந்த உறவுகள். இது அப்பாவின் கண்டிப்பான கட்டளை. நீ என் குழந்தை, உன்னை வழி தவற விட மாட்டேன். என்னை இறுக பற்றிக்கொள். உன் எதிர்காலத்தை சிறப்பாக்கவே நான் பாடுபடுகிறேன் என்பதையும் உணர்ந்து கொள். நீ எதிர்பார்ப்பது போல் உன் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையும். உனக்கு யாரேனும் ஏதாவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதே. எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய். விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு இழுத்துச் சென்று விட்டன. கவலை வேண்டாம், எல்லாம் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உனக்கு இருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதியில்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்புடையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. நீ அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணங்குகிறாய். அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அவர்களுக்கு தீமை செய் என்று கூறவில்லை. அவர்கள் உன்னை தேடி வரும் பட்சத்தில் நீ உதவி செய். மன அமைதியிழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும். நீ எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறுவாய். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன். சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்கிறாய். அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள். ஆனால் அவர்களிடம் உண்மையான அன்பும் பாசமும் இருப்பினும் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள். வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அப்படி வேஷம் போடுபவர்களை நம்புகிறவர்கள்தான் பாவம். அப்படி இருப்பவர்களை குறை சொல்லாதே. உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டு அகன்று அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் உன் அன்புக்கு தகுதியானவர்களை நான் அனுப்புவேன். அதுவரை நீ பொறுமையாக இரு. அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாருமே இல்லை என புலம்பாதே. உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் நினைத்துப்பார். உன் வாழ்க்கையே அழகாகும். உன் வாழ்க்கை நிறைவடையும். வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்று நிச்சயம் வீசும். வெற்றி என்னும் உயரத்தை அடைய ஏணியாக இருக்கும் ஆயுதம் தன்னம்பிக்கை. அதை எப்போதும் வளர்த்துக்கொள்.
நீ வேண்டியதை விட நான் தரவிருக்கும் வாழ்க்கை பெரியது. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை. உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன். எத்தனை மன கஷ்டங்கள் இருந்தாலும் என் பார்வையில் தெளிவு பெறு. நம்பிக்கையோடு இரு. உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு. தன்னம்பிக்கையை ஒருபோதும் இழந்து விடாதே. எல்லாவற்றிற்கும் முடிவு உண்டு. கவலைப்பட தேவை கிடையாது. உன் இதயத்தில் என்னை நேசி. துயரங்கள் மிகுந்த உன் வாழ்க்கையில் இனி நான் உன் அருகில் அமர்ந்து இருந்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் அழைத்து செல்வேன். நான் உன்னை காக்க வைக்கிறேன் என்று நினைக்காதே. காத்திருப்பதின் பலன் அறியும்போது நீயே கண் கலங்குவாய். அதற்கான காலத்தை அடைய நீ நெருங்கி கொண்டு இருக்கிறாய். நல்ல சுகத்தோடும் மன நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்போதும் இன்பமாய் இருக்கப் போகிறாய். தற்போது செய்யும் வேலையில் நீ தொடராமல் வேறு நிறுவனங்களில் தாவிக் கொண்டிருப்பது உன் முன்னேற்றத்திற்கு நல்லதல்ல. இப்போது நீ செய்யும் பணியிடத்தில் கொஞ்சம் பொறுமை கையாண்டு வா. உன் திறமைக்கான அங்கீகாரம் நிச்சயம் வரும். நிரந்தரமான வேலையை கிடைக்க செய்வேன். உன் ரணவழியை நான் அறிவேன். நீ தினமும் என்னிடம் மன்றாடி கேட்கிறாய், அப்பா, இதற்கு முடிவே இல்லையா என்று. உன்னை காயப்படுத்தியவர் உன்னை புரிந்து கொண்டு உன்னுடன் சேரும் காலம் இதோ வந்துவிட்டது. உன் வாடிய முகம் கண்டு என் மனம் வாடுகிறது. வாடாதே குழந்தையே, உன் வாழ்க்கை என் கையில். வாரிசையும் அளிப்பேன், வாழ்க்கை துணையையும் அளிப்பேன், உனக்கு நல் வாழ்க்கையையும் அளிப்பேன். பாபாவிடம் ஒரு பெண்மணி நிறைய பணம் எடுத்துக்கொண்டு வந்து தனக்கு குருவாக இருக்குமாறு வேண்டியபடி நின்றிருந்தாள். யாரும் உனக்கு குருவாக முடியாது. நீ யாரை குருவாக மதித்து அவர் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அவர்தான் உன் குருவாக இருக்க முடியும். இந்த பானையை எடுத்துக்கொண்டு அதை உன் குருவாக நினைத்துக்கொள். உன்னுடைய லட்சியம் நிறைவேறுகிறதா இல்லையா என்பதை பார். குருவை பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்படி நினைப்பது மிகப்பெரிய பாவமாகும். எனவே காசு கொடுத்து குருவை அழைக்காதே. மன நிம்மதியோடு மன மகிழ்ச்சியோடு பிரார்த்தனை செய். நிகழ்ந்ததை மறக்க முடியாது. நிகழ்வதை தடுக்க முடியாது. நிகழப்போவதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் அனைத்தையும் நம்மால் கடந்து போக முடியும். ஒவ்வொரு முறை தோற்கும் போதும் கவலைப்படாதே. ஒவ்வொரு தோல்வியும் நீ முயன்றதற்கான அடையாளம். ஒவ்வொரு முயற்சியும் உனக்கு ஒரு அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு ஒரு வெற்றிப்படி. விழு, எழு, போராடு. வெற்றி பெறும் வரை ஓயாது செயல்படு. நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து வா. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஓம் சாய்ராம்.